ஓபிஎஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. காசு கொடுத்துருக்காங்களா, அதான் நான் கிளியராக சொல்லிட்டேனே. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவை ஆட்சியில் அகற்றுவதற்காகத்தான் எங்களோட ஒருங்கிணைப்பு இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது சும்மா அவருக்கு வந்து ஒரு வேற வேலை இல்லை, வேலை இல்லாததுனால அவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அவர் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஒரு பர்சனாக மாறிட்டார். ஓகேங்களா? அவர் வந்து முன்னாடி ஒரு ஒரு சிஎம், ஒரு ஆக்டிங் சிஎம்மாக உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆக்டிங் சிஎம் கிடையாது, சிஎம்மாக ஆனார். இவர் வந்து ஆக்டிங் சிஎம்மாக இருந்தார். ஓகேங்களா? சப்ஸ்டிடியூட்டாக தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. அப்போ கூட வந்து அவர் வந்து வேற யாரோ ஒருத்தங்க இயக்கிட்டு இருந்தாங்க, அது அவர் இயங்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இங்கே ஐயா எடப்பாடியார் அவர்கள் அப்படி இல்லை. சுயம்பா வந்தார், அவர் சுயம்பா ஒரு லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் இப்போ இல்லை, அவர் வந்து வாக்கிங் பண்ணாலும் சிஎம் பின்னாடி போகிறாரு, சிஎம்க்கு உடம்பு சரியில்லைனாலும் சிஎம் பின்னாடி போகிறாரு, அப்படின்னு தான் இருக்காரு. அப்போ திமுகவுக்கு வந்து அவர் காலங்காலமாக அவர் வந்து ஒரு விசுவாசியாக இருந்திருக்காரு. துரோகத்தின் உச்சகட்டமே அவங்க 2 பேர் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும்.